Hi friends, வணக்கம். Moms, hi சொல்ல. Hi. Hi. இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து கிறிஷோட பர்த்டே பார்ட்டி வீடியோ. இன்னைக்கு வந்து கிறிஷோட பர்த்டே பார்ட்டி வீடியோ. இது நாங்க எப்ப போட போறோம் இந்த வீடியோன்னு எங்களுக்கே தெரியல. அடுத்த பர்த்டேக்குள்ள வந்துரும் கண்டிப்பா. கண்டிப்பா வந்துரும். என்னென்ன நான் இன்னைக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிரியாணி பண்ணோம். வெஜ் பிரியாணி, வெஜ் அண்ட் சோய் சங்க் போட்ட பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு ஏற்கனவே இங்கே ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி காலையிலே வந்துட்டு பிரியாணி சைடில் ரெடி ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரியை வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்துட்டு பூரி அதாவது பானி அண்ட் பூரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது ரெடி இருக்கு. பூரி இது வந்து அந்த கிழங்கு இருங்க நான் அதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து பானி செமையாக இருக்குல்ல பார்க்க. ஆக்சுவலாக ஐஸ் போடுவாங்களாண்ணே? நார்த் இந்தியன்ஸ்லாம் ஐஸ் போட்டு நான் பார்த்தேன். ஒழுங்கா மூடுங்க. அப்படி இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது. எஸ். ஸோ அப்புறம் வந்து என்னடா வெள்ளைக்கார பசங்க. ஆமாம், இது வந்துட்டு என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குட்டி பசங்களுக்கெலாம் வந்து அதாவது கிறிஷுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜூஸு, இந்த குக்கீஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பீட்சா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோலு, அதுக்கப்புறம் ஆலு டிக்கி. இது சுத்தமாக காரமே இல்லை, நல்லா ஹோப்ஃபுல்லி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலிவ் கார்டன்லேருந்து சூப் ஆர்டர் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். காலையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வராங்களா, அந்த டைமில் நம்ம போனோம்னா நல்லா இருக்காது. அடிக்கிற வெயிலுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. எல்லாரும் வரும்போது கரெக்டாக ஹீட் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு பரோட்டா அண்ட் எம்டி சால்னா. ஸோ அதுவும் பண்ணணும். இப்போ மணி 3 தான் ஆகுது. ஸோ 5 மணிக்கு தான் பார்ட்டி. அதே மாதிரி கேக் நாங்கள் நேற்றே போய் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். ஸோ ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய கேக்கை நான் எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பரோட்டா அண்ட் எம்டி சால்னா வந்து எம்டி சால்னாவா? யா, எம்டி சால்னா அப்படின்னா வந்து எந்த வெஜ்ஜீஸும் இல்லாமல் வெறுமே அப்படியே ஒரு சால்னா மாதிரி. யா. ஸோ என்னென்ன நிறைய ஐட்டம் தானே, பத்தம்ல போதும். யா. ஸோ பாவ் பஜ்ஜி மட்டும்தான் மிஸ்ஸிங். பரவாயில்ல, அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆலு டிக்கி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நிறைய விஷயம் எங்களால் ஷேர் பண்ண முடியல. சரி, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பிளான்னா ஆலு டிக்கி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு இது இருந்தது, கிரிடில் மாதிரி இருந்தது, எலக்ட்ரிக்கு. அது வந்து இங்கே ப்ளக் பண்ணிட்டேன்னா ஏற்கனவே பண்ணதுனாலனே ஸோ வார்மாக வைக்கலாம் அப்படின்றதான் பிளானு. இப்போ அது நமக்கு வந்து கிடைக்கல. என்ன ஏதுன்றதுலாம் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் கிடைக்கல அப்படின்றதுலாம். இப்போதைக்கு பாதி தான் ஷேர் பண்ண முடியுது. ஸோ கிடைக்கல அந்த கிரிடில். ஸோ அதனால் சரி ஓகே பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடலாம் அப்படின்றதான் பிளான். தட்ஸ் ஓகே. ஹாட் பேக்கில் போட்டு அப்புறம் லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அந்த கிரிடில் கிடைக்கல இப்போ எலக்ட்ரிக் கிரிடில். தட்ஸ் ஓகேல. ஆனால் அந்த மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்கும் டிஸ்பிளேல அழகா இல்லை?
பரவாயில்ல விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மெனு. ஸோ கடைசியாக ஆலு டிக்கி, உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு எல்லாம் பண்ணிட்டேன். யா, உண்மையிலே சதீஷ் தான் பண்ணாரு. அப்பா நீங்க தான்ப்பா பண்ணீங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸி தான். உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு இதில் வந்து பெப்பர் போட்டுடணும். பெப்பர் வந்துட்டு நான் மிளகா போடலை, ஏன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து காரமாக இருக்கும் அப்படின்றதுனால பெப்பர், அதுக்கப்புறம் கியூமின்னு வேணும்னா ஒரு மிளகா அரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கியூமின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டேன், உப்பு போட்டேன், வேற என்ன, ஆம்ச்சூர் பவுடர் போட்டேன், ஏன்னா புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இஞ்சி பூண்டு விழுது, அதை மறந்துட்டேன் பாருங்க, இஞ்சி பூண்டு விழுது, ஏன்னா அதான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய. எங்க என்னது இஞ்சி பூண்டு விழுது? நீ எங்க விழுதுல காணும்? இதை இப்போ யோசிச்சு காமெடி தானே, நான் நாளைக்கு சிரிச்சுக்கிறேன்ப்பா. இவருடைய மொக்க காமெடிக்கு ஐ எம் சதீஷ் ஃபேன் சொல்லி மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க, எங்களால தாங்க முடியல. அதான் நீங்க என்கரேஜ் பண்ண என்ன பண்றாருன்னா, அவர் நினைச்சுக்கிறாரு பயங்கர காமெடி போல இருக்குது நம்ம பண்றதுலாம், அதனால மக்கள் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே எங்களை மொக்க போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து அவரை பாராட்டுறீங்க, ஓகே, எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காமெடியை தாங்கிட்டு நாங்க எப்படி இருக்கோன்ட்டு. ஆஃப் கேமரால இன்னும் இதே மொக்க, அதாவது புது மொக்கையா இருந்தா கூட பரவாயில்ல, ஓகே இது புது மொக்கை, ஓகே, போட்ட மொக்கையெல்லாம் சம்டைம்ஸ் போடுவாரு, ஆடாடா திரும்ப அதே மொக்கையா அப்படின்னு இருக்கும். சரி, அதனால தயவுசெய்து இவரை என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க என்ன போனா பேசுறீங்க வைக்கிறதுக்கு, காண்டுல வைக்கிறீங்க போல. கல்லு நல்லா சூடானோன்னு தான் போடணும், தெரியும். வருவீங்களே அப்படியே, எல்லாருக்குமே தெரியும் அது. நான் வந்து மறந்து போயிட்டு ஒரு அவசரத்துல போட்டுட்டேன். இதுதான் சாக்குன்னு வருவாரு நம்மளை கலாய்க்கிறதுக்கு. அந்த அண்டர் லைட் ஆன் பண்ணு, கேபினட்ஸ் கடியில போடுறதே கிடையாது இதை நம்ம. சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னும் 4 தான். எவ்வளோ போட்டிருக்கேன் வந்து பாருங்க, இது போதும்ல? சூப்பராக இருக்கு, அதையே மறந்துடாதுங்க. மலர்தான் ஆர்டர் போட்டாங்க நமக்கு. நாங்கள் போய் பிக் மட்டும் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்ல போட்டலாம் போல இருக்கு. எல்லா ஆல்ரெடிக்கும் ஃபுல்லாக அப்படியே லோட் பண்ணிடு. திருப்ப இடம் இருக்குமா? சமையல் போயிட்டுருக்கு. குட்டீஸ் வரத்துக்குள்ளே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது, இது வந்துட்டு பேக்யார்ட் சாக்கர் கோல் செட்டாங்க, சும்மா வந்துட்டு செட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இதோட வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. சரி என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போயிட்டு வெளில செட் பண்ணி நம்ம பசங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஸோ தட் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது விளையாடலாம். நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இது யாருக்குன்னா நம்ம வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், பாய்ஸ் இருக்காங்க, கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட சூப்பர் ஐடியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெட்டு, சாக்கர் நெட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறதான் நிறைய இருக்கும். ஸோ பசங்க வந்துட்டு இந்த மாதிரி டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் கொடுத்துருக்காங்க, ஸோ சாக்கர் பால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு வைக்கணும்ல, அதுக்காக ஒரு இது மாதிரி கோன் மாதிரி கொடுத்துருக்காங்க, சாக்கர் பாலில் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது பையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இது டோட்டலாக வந்து இதை கேரி பண்ணுறதுக்கான பை. இது பார்த்திங்கன்னா இதனுடைய போல் சூப்பரு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுக்கு காற்றடிக்கிற பம்புங்க. ஸோ பரவாயில்ல, அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சரி, நான் வந்துட்டு இதை போய் செட் பண்ண ட்ரை பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பசங்க விளையாடுவாங்களான்னு எனக்கு தெரியல. போன வாட்டி நம்ம நிறைய கேம்ஸ் வச்சோம், கடைசியில் ஒன்று கூட இவனுங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இவங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்றத. பாப்பா கிருஷி தான் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு இதை செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்குது, நல்லா பெரிய பசங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குல்லடா. வீட்டில் பேக்யார்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண விளையாடுற மாதிரி அழகாக சூப்பராகவே இருக்குங்க.
ஸோ இது அது வந்து கீழே வரும், இது மேலே வரும், இது கீழே வரும். ஸோ போல்ஸும் இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. பார்த்தீங்களா டார்கெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களுக்கு வந்துட்டு டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஷ் அளவுக்கு பெருசாக வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து செட் பண்ணலான்னு பிளான் போட்டேன். அதே மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த இதெல்லாம் விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ நான் பெருசாக ஆனால் வந்து இதுக்கெலாம் போடலை, கேம்லாம் போடலாம். ஏன்னா அந்தளவுக்குலாம் இவனுங்க வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ சரி ஓகேங்க, இதனுடைய நான் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபிட் பார்ட்னர் இவங்க தான். ஸோ இது உங்களுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா போய் வாங்குங்க. ஸோ கிறிஷ் பர்த்டேக்கெலாம் பெருசாக நாங்கள் வந்துட்டு கிஃப்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை. ஆனால் ஒரு ஐட்டம் வந்திருக்கு, நான் அதை தான் அவனுக்கு கொடுக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன்ஸு. ஸோ இதுதான் வந்து சும்மா கிறிஷுக்கு போனேன். இதில் வந்து பார்த்துருப்பீங்க, அதை வந்து அணிக்குட்டி தூக்கிச்சு. சரி ஓகே, இதை வந்து கிறிஷுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். டோஸோ அப்படின்றது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸு. உனக்கு தான் இப்போ கொடுத்தேன்ல. ஸோ இது வந்து 18 months வாரண்டியோட வருதான். உள்ளே திறந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், பிளாக் கலரு. ஸோ இதுதான் வந்துட்டு இது ஏர்பாட்ஸ். இது வந்து காதுக்குள்ளே போகும், இது வெளியே இருக்கும். உள்ளே போட்டிருக்காங்க எது லெஃப்ட்டு காதுக்கு வரும், எது வந்து ரைட் காதுக்கு வரும் அப்படின்றது. ஸோ இது வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டு பாருங்கள், இதில் ஆக்சுவலாக ஒரு கவர் இருக்குது, அதை எடுத்துட்டு அப்புறம் இதுக்குள்ளே போட்டுட்டு இங்கே இருக்குமே இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே சார்ஜ் போட்டால் போதும். நம்ம தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா தொலைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் இங்கே இருக்குது. டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக க்யூட்டாக இருக்குது. இதை வந்துட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுனா கூட ஈஸியாக இருக்கும். சரி ஓகேங்க, இதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கிளாரிட்டிலாம் செமையாக இருக்குது. இது வந்து ஸ்டீரியோ ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்ஸ் தான். சரி ஓகேங்க, நம்ம போய் மீதி வேலையை பார்க்கலாம் எல்லாரும் வரத்துக்குள்ள. நம்ம கேமராமேனே சரியில்லைங்க, கேமராமேனை மாத்திடலாமான்னு சொல்லுங்க. வீடியோ எடுக்க சொன்னா திட்டிகிட்டே இருக்காரு நம்மள. பாவி இந்த பசங்க இருக்கானுங்கல்ல, இந்த பர்த்டே பார்ட்டி என்னவோ அவனுங்களுக்கு தான். ஆனா அவனுங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவனுங்க பாட்டு ஒரு உலகத்துல ஜாலியா இருக்கானுங்க. கடைசியில பர்த்டே பார்ட்டி அவனுங்களுக்கு தான், கஷ்டப்படுறது என்னவோ நம்ம. இப்பதான் நாங்க வந்து தம்ப்நெயில் பிக்சர் எடுத்தோம். எப்படின்னா இப்படி நான் போஸ்ட் கொடுத்தேன், எனக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. சதீஷ் வந்துட்டு அந்த மாதிரி போஸ்ட் கொடு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு சதீஷ் வீடியோ எடுக்கிறாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ ஓடும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்கம்மா? தெரியல அப்படியா? நான் வந்து சரியாவே எடுக்க மாட்டேங்கிறேன்னா எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் எனக்கு ஓடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுவும் நம்ம வந்துட்டு ஆமா நான் சரியாவே எடுக்கல, நல்லாவே எனக்கே தெரியுது சரியா எடுக்கல அப்படின்றது. ஸோ ஓடாத மாதிரி தான் இருக்கு. மாஸ் அவ்வளோதான் முடிந்து விட்டது. பிரியாணிக்கு வச்ச தண்ணி தம்முக்கு கொட்டி வேற இதில் வச்சுட்டு வெங்காயம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து கெச்சப் தான். ஃபர்ஸ்ட் நான் புதினா இது பண்ணலாம்னு நினைச்சேன். செம்ம சொதப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் என்ன, தயிர் உரையாம என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுச்சு. ஓகே, கடைசியில் தயிர் சரியாவே உரையில கடைசி வரைக்கும். இத்தனைக்கும் சம்மர் தான், இந்த டைம்லேயே நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணதுன்னா டைம் வேற எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இந்த பேன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சிட்டு, இது வந்துட்டு இரும்பு இதுதான், வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பரோட்டா போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து குருமா கரெக்டாக வந்துடுவாங்க. கிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க வந்தாலும் ஒன்றும் இல்லை,
நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு மேலே போவாங்க. கிட்ஸ் எல்லாம் ஒன்றா விளையாடுவாங்க. ஸோ முடிஞ்சுது. சரி ஓகே, குருமா தான் இங்கே போயிட்டுருக்கேங்க பாருங்கள். இப்போ தவிர எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு. தட்ஸ் ஓகே, டைமே வரல. டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4:30 ஆகுது. 4:20 இங்கே பாருங்கள் 4:20. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளுடைய அவுச். இங்கே வந்து ஆலு டிக்கி முடிஞ்சிச்சு. ஸோ கிருஷ் அதான் கதவு தட்டுறாங்களே என்ன? வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்தாங்க. அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் டெக்கரேஷனே பண்ணலன்ட்டு. ஏன்னா அழகாக வந்து பலூன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நான் இப்போ தான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்றதே எடுத்து வச்சுருக்கேன். ஹாப்பி பர்த்டேன்னு எடுக்கல, என்கிட்ட லெட்ஸ் பார்ட்டின்றது தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சூப்பராக இது பாருங்க பின்னாடி வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். பானிபூரி சதீஷ் காமிச்சிருப்பாருன்னு தெரில. பானிபூரி வித் பானி அண்ட் பொட்டேட்டோ. ஆலு மட்டும் கொஞ்சம் அப்புறமா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு சுட சுட ஆலு டிக்கி, அதுக்கப்புறம் இங்கே ரைத்தா, இங்கே வந்துட்டு பிரியாணி, குருமா ரெடி அங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சூப் ரெடி பண்ணோம். கிருஷி வெளில ஃப்ரெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதோ பீட்சாக்கு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பீட்சாவை எழுத்திட்டோன்னா அவ்வளோதான். சூப்பையும் நம்ம ஹீட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த இதில் வச்சிருவோம். கம்மனு ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க போல. யா இப்போ குருமாவும் பரோட்டாவும் போட்டுருணும். எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. நாங்கள் இப்போதான் வந்துட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம். கடைசி இது சவுண்டு வேற கேட்குமா? ஓகே, ஸோ இருங்க, எல்லாம் வந்துட்டாங்க, நான் காமிக்கிறேன். ஒரே அட்டகாசமா இருக்காங்க இந்த மாம்ஸ். I like looking right above it. It isn't Matt Carey and Alt. Hi. It isn't Matt Carey and Alt. I don't know. I don't know. He like. I don't like that video. Juice. Yeah, Mums, இது ஓபன் பண்ணி கொடுங்க. You only want. இங்க கொஞ்சம் gift cards இருக்கு, இதெல்லாம் எடுத்து வைங்களே. இந்த பசங்க பாருங்க, அங்க பாருங்க, எல்லாத்தையுமே போட்டு போட்டானுங்க. இங்கே வாசல்ல ஓபன் பண்ணி இங்கே பிரிச்சு இவ்வளவு நேரம் இங்க இருந்தது, அதெல்லாத்தையும் எடுத்து வச்சேன். மாம்ஸ் இந்தாங்க, இங்க ஒண்ணு இருக்கு. எவன் என்னென்ன கொடுத்தான்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்ணும் இது? நானு அந்த ஷெல்ஃப்குள்ள வச்சிருங்க மொத்தமா, அப்புறமா எடுத்துக்கலாம். யா என்னாச்சு வெல்ல? Wait, guys, what you before we play? Yes! Hold on. Did we not realize? Everybody, if you're happy and you know it, clap your hands. And you know it, clap your hands. If you're happy and you know it, and you really want to show it, if you're happy and you know it, clap your hands. பயங்கர டயர்டுங்க மாம்ஸ். நீங்க உனக்கே டயர்டுனா எனக்கு யோசிச்சு அப்பலாம் இல்ல. நான் எப்படி வீடியோ எடுக்கிற போது மட்டும் நீங்க இந்த வேலை பண்றீங்க? இவ்வளவு நேரம் பசங்க எல்லாம் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்க. அப்பெல்லாம் நல்லா தெம்பா உட்காந்து பாத்துட்டு இப்ப டக்குன்னு இது பண்றாரு வீடியோ எடுக்கும் போது மட்டும். இப்போ நான் வந்து பீட்சா வச்சிருக்கேங்க. 2 பீட்சா இருக்கு, நார்மல் பீட்சா 2 வந்துட்டு, அப்புறம் அதுக்கு மேல வந்து காலிஃப்ளவர் கிராஸ் பீட்சா அதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர்லாம் கூப்பிடல, சும்மா இந்த கிட்ஸ் மட்டும்தான் நீ மேக்ஸிமம். அது தவிர நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டோம். ஸோ அவங்க ஒரு 3 ஃபேமிலி வருவாங்க, லேட் ஆகும் அவங்க வரத்துக்கு. எங்கே போனாங்கன்னே தெரிலங்க, ஒருத்தரும் வீட்டில் இல்லை. தப்புன்னு வந்தாங்க, பக்கத்து வீட்டிலலாம் குச்சாங்க. யார்கிட்ட நமக்கு கம்ப்ளைண்ட் வர போகுதுன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே காணோம், யாரும் எங்கே இருக்கானே தெரில. மாம்ஸ் ஒருத்தன் கூட காணும்பா. நம்ம வீடு கிளீன் பண்ணனே எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தீங்களா? இல்ல யாரோ வந்துட்டாங்க. யாரா இருக்கும்?
Hey. No, the door was open. Yeah, it was. I'm gonna pour juice on Chris. Yeah. Go ahead. Go box. Everybody silent. Everybody free! Why is that flag? Cameroon and I will be having the greatest rap battle in history. No. I'll be the audience. I'll just be the audience. Someone else. அந்த பொண்ணு வந்துட்டு கிருஷி மேல வந்துட்டு ஜூஸ் போட போகுது. அதனால வந்துட்டு சொல்லி எடுத்துட்டு போச்சு, ஆனா போடல இன்னும். அது பாருங்க குடிக்குதுங்க எல்லாரும். Alright guys, today is your first day as the Russian mafia. நல்ல கால கோக்கு வாங்கி வைக்கல, அது வந்து அடிப்படாது அந்த வால அச்சுமா. No, I'm not doing an ice bucket challenge. I'm gonna shower, sorry. ஆஸ் யூஷுவல் ஜூஸ் ஊத்திருச்சு. வருஷம் அது என்ன பண்ணுதோ இல்லையோ ஜூஸ் மட்டும் பக்காவும் ஊத்திருது. நல்ல காலம் மாம்ஸ். ஏய் அது எங்கிட்ட என்ன தெரியுமா வந்து கேட்டுச்சு, கோக் இருக்கா? நான் போன வாட்டி நான் சொன்னேன் இந்த வாட்டி கோக் வாங்கி வைக்கலாமாண்ணா. இன்னொன்னு என்ன கேட்டுச்சுன்னு கேளுங்க, ரான்ச் எடுத்து ஊத்துட்டுமான்னு. ஐயோ வேணாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி போனா போதுன்னு விட்டுருச்சு. ஏய் ரெண்டுத்தையும் எடுங்க, 2 கிளவுஸையும் போட்டு ரெண்டுத்தையும் எடுக்கணும். சரி எடுக்கவா? ஓ பாத்து இன்னொன்னு வந்துட்டு அந்த ஸ்டீல் டப்பா இதுல வச்சிருங்க பாத்து. அந்த ஸ்டீல்ல ஓ அது பாத்து இருங்க. ஓகே. பீட்சா கட்டர் எடுத்து கட் பண்ணி விட்டுருவோம். எங்க இருக்கு? இனிமேதான் பீட்சா கட்டரை தேடணும். Happy birthday to you. Happy birthday dear Chris. Happy birthday to you. இல்ல நான் சொன்னேன் இப்பெல்லாம் வெயிட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கட் பண்ணதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணட்டும். எல்லாரும் ஆன்சைட்டிஸ் பாருங்க. ஏய் இது யாரோ மேல எடுத்துட்டாங்க இத பின்ன. யாரே want just take it. உனக்கு வேணுமா பின்ன? எல்லாரும் ஃபின் கேட்டா எப்படி? ஹாய் ஷாஹிதியா. அத்ரி வா. இதுல ஆளுக்கு இவ்ளோ நேரம் இருக்கானுங்க. காது கூட வாங்க. Is it the food? ஸ்பூன் மாதிரி எதுக்கு வேணும்? ஓ ஸ்பூன் போதும். சாப்பிட்டு சொல்லுங்க. Thank you for making my favorite one. அது கப் வேணுமா? பேசாம எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு கப் எடுத்து போடுங்க. எல்லாருக்கும் எனக்காக தான் பண்ணீங்க. இதெல்லாம் தான் வாயில போடுவேன். ஆமா அதுக்காக யாருமே தொடக்கூடாதா? எல்லாரும் தொடலாம், ஆனா எனக்காக தான் பண்ணீங்க. ஆமா. ஏய் நான் தான் சொல்றேன். ஆமாடா, உங்களுக்காக பானிபூரி, இவங்களுக்காக பிரியாணி, அவங்களுக்காக பானிபூரியும் கிட்ட நான் பானிபூரி தான் சேதா. ஆமா அது ஓகே. நல்லா இருக்கா? உண்மையிலேயே நல்லா இருக்கா? ஓகே. ஏய் ரேஷ்மன் உனக்கு சாப்பிட தெரியல, அந்த பையனுக்கு குடுறா. Andia. No, I'm just teaching him to eat this onion. Yeah. So you have to put this one inside. What are you doing? Hey, Krish, teach him how to eat the pani puri. I think he can learn that. Krish, come on. Teach him, Krish. Can I learn? You have to poke a hole. You have to poke his hands. And you have to put some potatoes inside. Subscribe to Yeah, you're not being very helpful. Hi, can I borrow this one? Okay, what you do, right? Use your thumb and make a giant hole, like around this big. Subscribe to Techno Pro. You have to eat the entire thing or else it'll Eat it, it is so good. Eat it. Oh my god. Eat it. I
everyone else says. How is it? How is it? Tell me, how is it? It's spicy for him because No, I don't know. He said like he will eat spicy. I don't think he eats spicy. Oh, I let me try. Let me try. Oh, that's good. Nelson, That's really good. Oh my goodness. may I try? Spicy. Is that fine? You have to put the water. That's not spicy. The water is little spicy. The water is spicy? Yeah. Okay. 2025, Yeah. Nelson. Yeah. Pour the water in that. Little bit more. Where's the Yeah. Eat it. Where's the chicken? Where's the chicken? You have to eat it. You have to eat it fully. Yeah. That's how we eat it. That's not spicy at all. No, that one is not spicy. The water is little spicy. How do you like it? Chicken is not spicy. It's not spicy. What is wrong with you? It's a little spicy. I can tolerate it. So you learned it. I do, yeah. I probably should have added more water because it was not really spicy. Yeah. That one you have to take the puri. You have to make it with the thumb, so it will become bigger hole. Yeah. Tell me the review, okay? Krish is outside. He's not here. Like it? என்ன இங்க கலவரம்? ஹாய் விஷ்வன். ஹாய். பாத்து விழுந்துருவ. ஐயோம்மா நானே பயந்துட்டேன்டி. அதுல நிக்காத என்ன விழுந்துருவ குட்டி. எல்லாரும் கலந்துட்டாங்க. பானிபூரி தான் இதுலயே பயங்கர ஹிட். பிரியாணி கூட 6 கப்ஸ் போட்டேன் एक्चुअली பிரியாணி. மா 6 கப் போட்டேன்ப்பா. பட்டுன்னு வெயிச்சு. பரவாயில்லை பண்ணது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அங்க பாருங்க ஸ்ப்ரிங் ரோல் அதுகாலி ஆலு டிக்கி பாருங்க ஃபுல் டப்பா பண்ணேன். எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுல. யாயா கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பீட்சா அதெல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம இந்தியன்ஸ்னா இது சாப்பிட்டாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? பண்ணி இருக்கிறதுலே பானிபூரி சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா பானி தான் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால இல்லைன்னா மீதி பூரியும் காலியா இருக்கும். அங்க பாருங்க இல்ல மாம்ஸ் எல்லாருக்குமே பானிபூரி பிடிச்சிருந்துப்பா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க இருக்கிறதுல பசங்க குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதான் செம்மையா இருந்தது. யார் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களாடா? யா ஆபி சாப்பிட்டா. தெரியுமாடா பானிபூரி? யாருக்கு வாங்கோட பாலாடா அது? I think it's Matthew's. எதுக்குடா இங்க வச்சுட்டு போயிருக்கான்? வீட்டுல விளையாடாதீங்க. இல்ல அது இந்த பால் இல்ல. லைக் வீட்டுக்குள்ள விளையாடனாலும் I thought just feel it. ஆமா. It's so soft. உங்களுடைய ஃபேவரட் எதுமா? பானிபூரி. இது பிரியாணி நல்லா இருந்துச்சு. கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் விஷம் மாதிரி இருந்துச்சு. ஏய் கிரிஷ் பாத்தியா? வேற என்ன இந்த பீட்சா? விஷம் மாதிரி இருந்ததா? மாம்ஸ் ஆலு டிக்கி. Frozen food நல்லா இருந்துச்சு. இப்போ ஆல்பா ஃப்ரோசன் ஃபுட் பீட்சா நல்லா இருந்தது. எந்த நல்லா இல்லன்னு சாப்பிடுறேன். ஏய் நக்கலடா உனக்கு? உங்களுக்கு நாளையில இருந்து சோறு கொடுக்காதீங்க. சம ஐஸ்கிரீம் சூப்பரா இருந்துச்சு. நாளையில நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பார்ட்டியே கிடையாது. ஐஸ்கிரீம் சூப்பரா இருந்தது. அவனோட செல்லு வம்புக்கு வரீங்களா? ஓகே எப்படி சராப் யா அவ்வளவுதாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் க்ளீன் அப் பண்ணோம். அதான் இப்போ இது இருக்கு. ஸோ அது பண்ணிட்டோம்னா புரிஞ்சுது நம்ம. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கவர் திருப்பி போட்டு வைக்கணும். இல்லைன்னா இந்த பசங்க வந்து ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. எப்படி மேம் செஞ்சு கவரையே நாசம் பண்ணி வச்சிருந்தானுங்க. கரெக்டாப்பா? கேக்குக்காக ஃபுல் இது க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கேக்கை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு டே? அவ்வளோதாங்க எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணியாச்சு. பாதி க்ளீன் அப் பண்ணியாச்சு. யா மணி 12 o'clock ஆயிடுச்சு. முடிஞ்சதே லேட். எல்லாமே ஃபாஸ்டெல்லாம் முடியல. பெண்ணு நிமிந்துச்சு. வா நம்ம போய் தூங்கலாம்.
ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நான் அப்போவே கொடுத்தேன், நீ தான் சாப்பிடல. சரிவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட், பாய்.